தனிமையை கடந்து செல்ல கற்றுக்கொள்ளுங்கள். இளமையில் தனிமையை நாடும் நமக்கு பூமியில் தனிமையை எதிர்கொள்வது கடும் சவாலாக இருக்கிறது. இத்தனிமை பல முதியோரை தற்கொலைக்கு தூண்டுகிறது. குறிப்பாக துறையை இழந்து நிற்கும் முதியோர் இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றனர். மனநல ஆலோசகர் பிரதீபா சொல்வதாவது, தனிமை என்பது அனைவருக்கும் ஒரே மாதிரியானது அல்ல. ஒவ்வொருவரின் சூழல், வயது, உடல் நலம், சுற்றுச்சூழல் உள்ளிட்டவை அடிப்படையில் அழகானதாகவும் அபாயகரமானதாகவும் மாறும். சமீபத்தில் 70 வயதான முதியவர் ஒருவர் தற்கொலை எண்ணத்துடன் கவுன்சிலிங் வந்திருந்தார். பெரிய வீடு, வேலைக்கு ஆட்கள், நேரத்துக்கு உணவு என அனைத்தும் இருந்தும் தற்கொலை செய்து கொள்ள தோன்றுவதாக வந்திருந்தார். அவரது 2 மகன்களும் அவரவர் குடும்பத்துடன் வெளிநாட்டில் வேலை செய்து பணத்தை வாரி கொடுத்தாலும் தனிமை அவருக்கு மன ரீதியான அழுத்தங்களை ஏற்படுத்தியிருப்பது அறிந்து கவுன்சிலிங் தொடர்ந்து கொடுக்கப்படுகிறது. உடல்நல பாதிப்பு, வறுமை போன்ற காரணங்கள் மட்டுமின்றி அனைத்து வசதியும் இருக்கும் முதியோர் பலரும் தனிமையில் பாதிக்கப்படுவதை காண்கிறோம். பிள்ளைகள் வெளிநாடுகள், வெளி மாநிலம், வெளி மாவட்டங்களில் செட்டில் ஆகியிருப்பின், சொந்தமாகவே இருந்தாலும் பெரிய அளவிலான தனி வீடுகளை தவிர்த்து பாதுகாப்பு வசதிகளுடன் கூடிய அப்பார்ட்மெண்ட் அல்லது முதியோருக்கான பிரத்யேக அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கு குடியேறுவது நல்லது. தினந்தோறும் காலையில் எழுவது, உடற்பயிற்சி, அப்பார்ட்மெண்ட் நண்பர்களுடன் சந்திப்பு, ஆன்மீக ரீதியான இடங்களுக்கு செல்வது என அன்றாட நடவடிக்கையை வைத்துக்கொண்டால் தனிமையை போக்கலாம். பண்டிகை சமயங்களில் நாம் தானே இருக்கிறோம் என்று நினைக்காமல் குடியிருப்பு வாசிகளுடன் இணைந்து கொண்டாட வேண்டும். OTT இணையதளங்களில் நூற்றுக்கணக்கான படங்கள் உள்ளன. அவற்றில் பிடித்த பழைய புதிய படங்களை பார்க்கலாம். உறவினர்களது வீடுகளுக்கு சென்று வரலாம். பகல் பொழுதில் தூக்கத்தை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். பலர் பகலில் உறங்குவதால் இரவில் உறக்கம் வராமல் தூக்கமின்மை பிரச்சனைக்கு ஆளாகி மன அழுத்தத்துக்கு ஆளாவதை காண்கிறோம். இரவில் 9 to 10 மணிக்குள் உறங்கச் செல்ல வேண்டியது அவசியம். துணையை இழந்து தனிமையில் இருப்பவர்கள் நிலை சற்று சிரமமானது. இது போன்ற சூழலில் உள்ளவர்களுக்கு பிள்ளைகள், உறவினர்களின் ஆதரவு, அரவணைப்பு கட்டாயம் தேவை. வெளிநாடுகளில் உள்ள பிள்ளைகளுடன் சென்று அவர்களுடன் நேரம் செலவிடுவது சகஜ நிலைக்கு திரும்ப உதவும். 40 வயதுக்கு மேல் ஆண்களோ பெண்களோ அவரவர்களுக்கான நட்பு வட்டாரங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். உறவினர்களுடன் சுமூகமாக சூழல்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தனிமையில் நமக்கான தேடல்கள், பொழுதுபோக்கு வழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்வது சரியான சமயத்தில் கை கொடுக்கும். பிள்ளைகள் பொருளாதாரத்தை தாண்டி ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.